சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ? பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ? சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. என்னாச்சுப்பா? அதான் சொல்லவே முடியல. பரவாயில்லப்பா, தைரியமா சொல்லு, நான் இருக்கேன்ல. ஆ? ஓகே மேம். நான் உங்க ஃப்ரெண்ட் தானே, ஓகே மேம். தைரியமா சொல்லலாம். சரியா? மேம், தைரியத்துக்கு நான் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கேன். மேம், என்னோட அம்மா நினச்சி உங்கள்கிட்ட சொல்கிறேன் மேம். சத்தியமாகவே நான் அந்த பொண்ணு வேணுன்றக்காக இவ்வளோ தூரம் நான் வந்ததுங்க மேம். நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தேங்க மேம். ஆனால் சத்தியமாகவே என்னை வந்து எல்லாருமே வெறுத்தாங்க மேம். எங்கள் வீட்லேயே வெறுக்கிறாங்க, எல்லாருமே வெறுக்கிறாங்க மேம். இல்லப்பா, என்னால் இப்ப- எங்கேயுமே சரிப்பா போக முடியல. சரிப்பா சரிப்பா. நீங்க ட்ரெயின்ல என்ன பண்ணியிருந்தீங்க? வேலை பார்த்துருந்தீங்களா? மேம், இங்கே ஒரு மீட்டிங்காக வந்தேங்க மேம். நான் எங்கப்பா? இங்கே பெரம்பலூருக்கு மீட்டிங்காக வந்திருந்தேங்க மேம். சரி. நான் டிசபிள் மீட்டிங் வைப்பாங்க மேம். சரி அப்போ அதனால ஏசப்பா பற்றி பேசுறதுக்காக நான் வந்திருந்தேங்க மேம். சரி. வந்து திருப்பி போகும்போது அந்த மேம் இந்த பொண்ணு வந்து பழக்கம் ஆச்சுங்க மேம். எப்படி சந்திச்சீங்க? அந்த பொண்ணு அந்த அதாவது- கான்ஃபரன்ஸ்க்காக தான் ஆ, வந்திருந்தாங்களா? ஆமாம். அந்த பொண்ணு வந்து அதுக்காக வரலைங்க மேம். ம். இதுக்காக காலேஜ்லேருந்து லீவ் விட்டு வந்துட்டு இருந்தாங்க மேம். சரி பரவாயில்ல, பார்க்கலாம், ஃப்ரெண்ட்லியாக பேசலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிட்டு- நீலகிரியில தான் இருக்கா? அந்த பொண்ணு வந்து சேலம். சேலம். ஆமாம். சரி, அப்போ ட்ரெயின்ல நீங்க சந்திச்சீங்க. ஆமாம். சரி, ட்ரெயின்ல சந்திச்ச உடனே என்ன சொன்னீங்க? நீங்க நம்பர் கொடுத்தீங்களா, இல்ல எப்படி நீங்க பேச அவங்க தான் ஆரம்பிச்சீங்க? மேம் ஃபர்ஸ்ட் டைம் பேசிட்டு வந்துட்டு இருந்தேன் மேம். நல்லா தான் பேசிட்டு வந்துட்டு இருந்தேன் மேம். ட்ரெயின்ல? ஆமாம் மேம். பேசிட்டு இருக்கும்போது சரி ஃப்ரெண்ட்லியாக பழகலாம்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்தாச்சுங்க மேம். ம். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அதே வாக்கில் சரி கொஞ்ச நாள் பேசி அந்த பொண்ணு சேலத்துல தான் இருந்தது, ஆமாம். நீங்க இருந்து நீலகிரியில? ஆமாம் மேம். நான் காலேஜ் இங்கே தான் மேம் படிச்சுட்டு இருக்கேன், கோயம்புத்தூரில். கோயம்புத்தூர்ல. ஆமாம். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வந்துட்டு இருந்தாங்க மேம். ம். அப்போ இவங்க நல்லா தான் மேம் பழகுனேன். சரி ம். பரவாயில்ல, ஃப்ரெண்ட்லியாக பழகுனப்போ ம். அப்புறமா இவங்க எல்லாமே கஷ்டத்தை எல்லாம் சொன்னாங்க. நானுமே என்ன சொன்னேன் கஷ்டத்தை இவங்ககிட்ட. சொன்னாங்க? அதாவது அவங்க வீட்ல வீட்டில் யார் யார் இருக்காங்க? அவங்க வீட்டில் அவங்க அப்பா வந்து எங்கேயோ வெளியில் போயிட்டாங்களா மேம், கொஞ்சம் பிரச்சனையாகி. சோ வீட்ல அப்பா இல்ல. ஆமாம் மேம். சரி, அதுக்கப்புறம் அவங்க வீட்ல அப்போ அம்மா சரி இருக்காங்களா? அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க மேம். சரி. சரி பரவாயில்ல, ம். நானுமே யோசித்து பார்த்தேன் மேம். ஏன்னா எனக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. என்னப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனைகள்? எனக்கு ஆல்ரெடி எல்லா பசங்களுமே என் கூட யாரும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் அதிகமாக வச்சுக்க மாட்டேன் மேம். ஏன்னா எல்லாருமே வந்து அமௌண்ட் வாங்கிட்டு நம்ம கழட்டி விட்றாங்க. அதே மாதிரி வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பழக மாட்டாங்க மேம். யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. ம். நானாக தான் காலேஜ் வந்துருக்கேன், அப்படியே வெளியே போய் யாராவது பிடிச்சி அப்படியே கிராஸ் பண்ணி வந்துக்கிறது போய்க்கிறது. ம். அப்படியே இருக்கனால எனக்கு நிறையா எல்லாம் வந்து காலில் எல்லாம் அடிபட்டுட்டு ஏகப்பட்டெல்லாம் நடந்துச்சுங்க மேம். நானும் அந்த கஷ்டத்தை எல்லாம் சரி பரவாயில்ல, அம்மா அப்பாவுக்கும் கொஞ்சம் கஷ்டம் மேம். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வேலை செஞ்சால் தான் மேம், நான் சாப்பிடவே முடியும். சரி. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் மேம். ஏதோ மெக்கானிக்கு, இந்த கிச்சன் சேல்ஸ் அந்த மாதிரி விற்கிற மாதிரி எல்லாம் போயிட்டுருக்கேன் மேம். ம். கிடைக்கும் போது போவேன் மேம், கிடைக்கலன்னா போக முடியாதுங்க மேம். அதே மாதிரி வந்துட்டு அப்பா வந்து அப்பா வேலை செஞ்சு கொடுத்தாங்கன்னா அம்மா வந்து படிப்பாங்க மேம். அதுவும் நான் இந்த கிடைக்கிற ஸ்காலர்ஷிப் இருக்குங்களா மேம், ஆமா. அதில் வந்து கொஞ்சம் கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் படிப்பேன் மேம். படித்து அதை வச்சே இப்போ நீங்க படிச்சுட்டு எதுவரை படிச்சிருக்கீங்க? நான் இப்போ பிஏ பண்ணியிருக்கேன் மேம். பிஏ பண்ணிருக்கீங்க. எது பிரெயின்ல தான் பண்ணிருக்கீங்கல்ல? இல்லை மேம், நாங்கள் சொல்ல இன்னொருத்தவங்க வந்து எழுதுவாங்க மேம்.
சரி. அப்போ நீங்க கோயம்புத்தூர்ல நீங்க படிக்கிறீங்க. இந்த பொண்ணு சேலத்துல. ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு. நீங்க பேச ஆரம்பிச்சீங்க ஃபோன்ல. ஆமாம். அதுக்கப்புறம் என்னாச்சு? அப்புறமா சரி அவங்க இப்படிலாம் அந்த சொன்னதும் பொண்ணு சரி அவ வீட்டு பரவாயில்ல. கஷ்டம் எல்லாம் சொன்னால? ஆமாம் சொன்னாங்க மேம். நானும் சொன்னேன். அவங்க வீட்ல என்னென்ன கஷ்டமா? அவங்க வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் மேம். அதாவது காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாது. ம். அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னாங்க மேம். ம். சரி பரவாயில்ல நானுமே அதே கஷ்டத்தை நினச்சிட்டு ம். நம்மளும் கஷ்டமாக தானே பரவாயில்ல ஏன்னா நமக்கு மாதிரி தான் அவங்களுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்களா சொல்லவும் சரி அவங்களும் பரவாயில்ல ஸ்பெஷலி அவங்க சேலஞ்ச்டா? ஆமாம் சரி. சரி பரவாயில்ல நம்மளுமே பண்ணிக்கலாம் அவங்க பண்ணுறேன்னு சொல்லும்போது நம்மளும் பண்ணாமல் இருக்க தப்பு பரவாயில்ல நம்மளுமே யோசிச்சு தான் மேம் அப்பயே சொன்னாங்க பரவாயில்ல பண்ணிக்கலாம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் மேம் இவ்வளோ தூரத்துக்கு நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் நான் தப்பான பையனும் கிடையாது மேம் ஆனால் நான் ஃபோன் பண்ணி வந்து ஆத்திரத்தில் திட்டினெல்லாம் வந்து நிஜமாவே உண்மை மேம் நான் ஃபோன் பண்ணது உண்மை அதே மாதிரி ஆத்திரத்தை திட்டினது ஏன் உண்மை மேம் திட்டுனீங்க? ஏன்னா இந்த பொண்ணு கிடைக்கலன்றனால எனக்கு அவ்வளோ கஷ்டம் மேம் ஏன்னா எல்லாருமே வந்து என்னை திட்டுறாங்க எல்லாரும் வெறுக்கிறாங்க மேம் இந்த பொண்ண பார்க்கணும்னு சொல்லி நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து சேலத்துக்கு வந்தீங்களா? சென்னைக்கும் வந்திருக்கேன் மேம் சேலத்துக்கு வந்திருக்கேன் ஏன் மேம் சென்னைக்கு எதுக்காக வந்தீங்க? சென்னையில் இந்த பொண்ணு படிக்கிறாங்க மேம் அந்த பொண்ணுகிட்ட நீங்க சொன்னீங்களா நான் பார்க்கணும் என்னன்னு சொல்லி? ஆமாம் மேம் சொன்னேன் மேம் வந்து எங்க சந்திச்சீங்க? இங்கே சென்ட்ரலில் வச்சு சந்திச்சோம் மேம் ஃபர்ஸ்ட் டைம் சென்ட்ரல்ல. இந்த பொண்ணுகிட்ட நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பேசினப்போ உங்களுக்கு தோணுச்சா? இல்லை மேம் ஃபர்ஸ்ட் டைம் பேசினப்ப எல்லாம் தோணல மேம் நான் வந்து கொஞ்ச நாள் யோசித்தேன் மேம் சரி பரவாயில்ல இந்த பொண்ணு வேற நல்ல அன்புலாம் காட்டுவாங்க மேம் நல்ல பொண்ணு மேம் சரி. ஆனால் பொண்ணெல்லாம் நல்ல பொண்ணு தான் மேம் எந்த ப்ராப்ளமே இல்லைங்க மேம் சரி. சத்தியமாகவே சோ அவ சொன்ன அவ ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் பத்தி சொல்லியிருக்கா. அவ படிக்கிறா, நல்லா படிக்கிறா. சோ இதெல்லாம் நினைச்ச பிறகு உங்களுக்கு ஒரு காதல் ஆமாம் வந்துச்சு. மேம் இந்த விஷயத்த பத்தி உங்க அம்மா அப்பா கிட்ட நீங்க பேசுனீங்களா? இல்லை மேம் பேசினப்பையும் அவங்களுமே என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க மேம் ஏன்னா ஏன் இப்போ டென்ஷன்? பார்த்தீங்கன்னா பிளைண்ட் பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க மேம் கொஞ்சம் இதாக பண்ணிட்டாங்க மேம் கொஞ்சம் அதோட ரொம்ப அப்புறம் சரி பரவாயில்ல பண்ணி வைக்கலாம் அப்படின்லாம் சொல்லி நிறைய பேசினாங்க மேம் அந்த பொண்ணு அவ அப்பா அம்மா கிட்ட பேசுச்சா? அது தெரியல மேம் அவங்க பேசினாங்களா என்னன்றது ஏன் தெரியல பாசி மேம் ஏன்னா நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க. நீங்க ம். உங்க வீட்ல பேசுறீங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லணும்ல? கண்டிப்பாக கேட்டுக்கணும் காதலிக்கிறோம். மேம் ஆமாம் மேம் கண்டிப்பாக மேம் ஆனா காதலுக்கு கேட்டுக்கணும் பிறகு அடுத்த ஸ்டெப் என்ன? கல்யாணம். அடுத்த ஆமாம் மேம் கண்டிப்பாக கல்யாணம்னு வரும்போது கல்யாணம் 2 பேர் இல்ல. ஃபுல் ஃபேமிலிஸ் இன்வால்வ் எல்லாருமே ஆனால சப்போர்ட்டாக எல்லாரும் பண்ணணும் சப்போர்ட்டா தான் இருக்கணும். ஆமாம் அந்த பொண்ணு தான் பேசல. சரி நீங்க உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி அவங்கள கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்கலாம்ல? கண்டிப்பாக மேம் ஏன் அதை செய்யல? ஏன்னா அது நான் செய்யாம விட்டது தான் மேம் இவ்வளோ சரி தூரத்துக்கு வந்தது மேம் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிச்சு. ஆமாம் அதுக்கப்புறம் என்னாச்சு? சொல்லி சரி பரவாயில்ல நல்லா படிச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு ம். அப்புறமா நான் பண்ணிக்கிறேன் So, அப்படின்லாம் எவ்வளோ சொல்லி இது பண்ணுங்க ஒரு மேம் 2 இயர்ஸ் டைம் வாங்கி எடுத்தீங்களா? இல்ல 1 இப்போ வருஷமா 2 பார்த்தீங்கன்னா வருஷமா? இப்போ 2 வருஷமாவே அவங்க சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மேம் சொல்லிட்டு இருந்தாங்க மேம் ம். இப்போ ஒரு வருஷமா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பணம் விஷயம் அப்புறம் இந்த ஆள் வச்செல்லாம் கொஞ்சம் அடிச்சிட்டாங்க மேம் இங்கே சென்னையில் வச்சுங்க சென்னையில் வச்சு அடிச்சு கத்திரிலாம் அடிச்சாங்களா? ஆமாம் மேம் யார? அடிச்சு உங்களையா? என்ன மேம் ஏன்ப்பா நீங்க இங்கே 2 லைலா பேரும் கலாச்சாரம் அதாவது காதலிக்கிறீங்கன்னு வந்து சொல்றீங்க? மேம் அந்த பொண்ணு கூட இன்னொரு பொண்ணு வந்து ரொம்ப அந்த பொண்ணு பயங்கரமாக வந்து இது 2வது பொண்ணு இது யாரு? பண்ணாங்க ரெண்டாவது வந்து அந்த முத்துன்ற பொண்ணு மேம் இந்த பொண்ணு கொஞ்சம் யாரு? பிரெயின் நீங்க வாஷ் காதலிச்ச பண்ணுறது பொண்ணு யாரு? காதலிச்ச பொண்ணு அந்த புவனேஸ்வரின்ற பொண்ணு மேம் புவனேஸ்வரியை காதலிச்சீங்க. முத்து யாரு? முத்து வந்து அவங்களோட ஃப்ரெண்டு மேம் அவங்க என்ன செய்றாங்க? அவங்களுக்கு என்ன பிடிக்கலையா இல்லை என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியலங்க மேம் ஏன்னா அதுக்கப்புறம் என்னாச்சு? 1 வருஷம் முந்தி நீங்க சந்திச்சீங்க. ஆம், கல்யாணம் பண்ணிக்கலாம்னு டிசைட் பண்ணீங்க. முடிவு எடுத்தீங்க. ஆம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்லிச்சு நான் படிக்கணும். படிச்ச பிறகு ஆமாம் நம்ம மேம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னா. ஆமாம் அப்போ நீங்க என்ன செஞ்சிருந்தீங்க? நீங்க வேலை பார்த்திருந்தீங்களா? ஆமாம் நானும் வேலை பார்த்துட்டு இருக்கேன் மேம் படிச்சுட்டு இருக்கேன் சரி பரவாயில்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நல்லா தாங்க மேம் இருந்தேன் ம். இப்போ அப்புறம் ஒரு இந்த தீபாவளி வந்து சொல்லுங்க மேம் ஆமா. அதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து அவங்க வந்து ஆள் வச்சு அடிச்சப்போ அப்போ ஒரு டைம் நான் மீட் எதுக்காக பண்ணேன் அடிச்சாங்க? பார்த்தேன் அதாவது வந்து இந்த பணம்லாம் கேட்டு யாரு பணம் கேட்டாங்க? நான் வந்து பணம் கேட்டேன் மேம் என்னோடது பணம் கொடுத்த பணம் எதுக்காக நீங்க பணம் கொடுத்தீங்க? அவங்க படிக்கணும்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தாங்க மேம் எவ்வளவு காசு கொடுத்தீங்க? 80,000 ரூபா வாங்கியிருந்தாங்க மேம் 80,000 ரூபாயா? ஆமாம் மேம் அது எங்கிருந்துப்பா உங்ககிட்ட வந்தது? மேம் அது நான் வேலை செஞ்சு வச்சுருந்தேங்க மேம் அப்புறம் கொஞ்சம் ஸ்காலர்ஷிப்லாம் கிடச்சதுங்க மேம் அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சு அப்படி அப்படியே இருக்கிற காசு வச்சிருந்தது எல்லாம் அவங்க மேம் கையில ஆமாம் கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேன் மேம் சரி பரவாயில்ல நம்ம நம்பி இருக்காங்க நம்மளை நம்பி இருக்காங்களே சரி பரவாயில்ல கொடுத்தா பரவாயில்ல நமக்கு So, அந்த ஒன்றும் இல்லை பொண்ணோட படிப்புக்காக நீங்க கொடுத்தீங்க. ஆமாம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணேன் மேம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் வந்து முடிஞ்சிச்சு மேம் ஐயோ நம்பவே முடியல மேம் கஷ்டமாக இருக்கு சரி மேம் அந்த ஏன்னா காசு கொடுத்த பிறகு நீங்க மறுபடியும் அந்த காசு கேட்டீங்க அந்த பொண்ணு கிட்ட, ம், புவனேஸ்வரி கிட்ட. ஆமாம் அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு? அந்த பொண்ணு நான் தரவே முடியாது நான் வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லுச்சா? அப்படின்னு சொல்கிறாங்க மேம் அப்புறம் பார்த்தீங்கன்னா யார் கேட்டாலும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் பிச்சை எடுத்தாவது கொடுத்துறேன் அவனை உண்மையை ஒத்துக்க சொல்லுங்கள் என்ன உண்மையை அப்படின்னு ஒத்துக்க சொல்லி சொல்றாங்க? அதாவது நான் காசு கொடுக்கல நான் வந்து காசு கொடுத்தனா இல்லையான்றத
அதான் உண்மை அதுதானே, நீங்க கொடுத்தது தானே. ஆமாம். ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா, அதுக்குமே நான் வந்து அம்மா மேலலாம் சத்தியம் பண்ண ஸோ இந்த சொல்லிட்டேன். காசுனால தான் அவங்க 2 பேருக்கு நடுவுல இந்த பிரச்சனை வந்திருக்கு. ஆமாம். ஸோ ஃபைனலி நீங்க புவனேஸ்வரி சந்திச்சீங்களா இல்லையா? ஃபைனல் அந்த அடிச்ச டைமும் சந்திச்சேன் மேம் அது. அந்த பொண்ணு அங்க தான் இருந்துச்சு. ஆமாம் மேம். அதாவது இந்த காரணத்துலேருந்து தொடங்குச்சுங்க மேம். 2வதா சிம். சரிப்பா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ. இந்த பொண்ணு வந்து நெறைய பசங்கள்ட்டலாம் பேசிட்டு இருக்கும் மேம். அந்த பசங்கலாம் என்ன பண்ணுறதுங்க மேம், இவன் கூட சேராத, இவன் வந்து கெட்ட பையன், அப்படி இப்படிலாம் நெறைய சொல்லிக் குடுக்குறது மேம். சொல்லிக் குடுத்துட்டு தேவையில்லாம வந்து அந்த பசங்கள்லாம் எனக்கு கூப்பிட்டு அவ்ளோ மிரட்டுவாங்க. நான் அந்த பசங்ககிட்டலாம் கால்ல விழுகிற குறையா கெஞ்சிருக்கேங்க மேம். சரி, ஒரு வேலை பண்ணுவோம். அந்த பொண்ணுகிட்ட நம்ம பேசுவோம். ஓகே மேம். அந்த பொண்ணு இங்க வரப்போறது, நான் அவள்கிட்ட பேச போறேன். ஓகே ஆனா மேம். நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கணும். வணக்கம்மா. என்னம்மா பேரு? புவனேஸ்வரி மேம். புவனேஸ்வரி. எஸ் மேம். எங்க இருக்கீங்க? நான் சேலத்தில் இருக்கேன் மேம். படிக்கிறது? காலேஜில் படிக்கிறேன் மேம். எந்த இயர்? ஃபைனல் இயர் மேம். ஃபைனல் இயர். எம்ஏ இங்கிலீஷ் மேம். MA English. எஸ் மேம். So I think I can speak to you in English also. எஸ் மேம். Wonderful. Such a pleasure meeting you. தேங்க்யூ மேம். புவனேஸ்வரி, மேம் சண்முகம்மா தெரியுமாம்மா? தெரியும் மேம். என்ன எப்படி பழக்கம்? நான் யூஜி எல்லாமே கோயம்புத்தூரில் மேம் படித்தேன். அப்போது நான் லாஸ்ட் இயர் டிசம்பர் 8ஆம் தேதி வந்து எனக்கு 9th கான்வகேஷன் கோயம்புத்தூரில். அப்போ நான் 8ஆம் தேதி வந்து இங்கே ட்ரெயினில் கிளம்பி போனேன் மேம். ஊருக்கு போயிட்டுருக்காக நான் போனேன் மேம். அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் தனியாக போகிறது. அப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் ட்ரெயின் ஏற்றி விட வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஜென்ரலாக சொன்னாங்க, டிசேபிள் கோச்சில் ஏற்றி விட்டுட்டு இந்த மாதிரி இந்த பிளேஸ் சேலத்தில் மட்டும் இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக தான் சொன்னாங்க. அப்போது அவங்க இருந்துட்டு நான் இப்படி திரும்பி தான் மேம் உட்காந்துருந்தேன். இந்த பக்கம் நான் சீட்டு பக்கமே அவங்கள ஃபேஸ் பண்ணி நான் உட்கார கிடையாது அது வரைக்கும். நான் ஆப்போசிட் சைடு தான் ஃபேஸ் பண்ணி உட்காந்துட்டு இருந்தேன். உடனே டக்குன்னு இவங்க தான் சொன்னாங்க, அந்த சண்முகம் தான் சொன்னாங்க, சரி மேம் நான் கண்டிப்பாக இறக்கி விட்டுறேன், நான் பார்த்து நான் இறக்கி விட்டுறேன், அவங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியாது, நான் வந்து எனக்கு கொஞ்சம் விஷன் இருக்குது, நான் அதை வச்சு நான் வந்து அவங்கள இறக்கி விட்டுறேன் அப்படி சொல்லி சொன்னாங்க மேம். ஸோ அவருக்கு பார்ஷியல் விஷன் இருக்கா? அப்படி தான் மேம் சொன்னாங்க. பட் ஐ எம் நாட் ஷுர் மேம். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, என் மொபைலில் வந்து பேலன்ஸ் கிடையாது, நீங்கள் என்னோட வீட்டுக்கு கால் பண்ணணும், என்னை இறக்கி ஒருத்தவங்க கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ தான் கேட்டேன், ஏன் உங்களை இறங்கி யாராவது கூட்டிகிட்டு போகணும், நீங்கள் நடந்து போயிடுவீங்கல்ல அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை நான் வந்து எனக்கு லைட்டாக விஷன் தெரியும், லைட்டாக தான் கண் தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க மேம். சரி நம்மள மாதிரியே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்பருக்கு கால் பண்ண சொல்லி கேட்டாங்க மேம். அவங்களுக்கு என்னோட மொபைல் ஆப்ரேட் பண்ண தெரியாது. ஏன்னா என்னோடது வந்து கம்ப்யூட்டர் கீபோர்டு மாதிரி இருக்கும் மேம். சரி. அதனால என்னோட மொபைல் அவங்களுக்கு ஆப்ரேட் பண்ண தெரியாது. ஸோ நான் தான் அவங்க சொல்ல நம்பர் போட்டு கொடுத்தேன். போட்டு கொடுத்தோடனே அந்த நம்பர் இவங்க பக்கத்தில் இருக்கிற மொபைல்லேருந்து ரிங் போச்சு. ஸோ அவர் மொபைலுக்கு போட சொன்னாரா? எஸ் மேம். நான் அவங்க என்கிட்ட போய் சொல்லி தான் மேம் அந்த நம்பரை வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இன்னொரு புது நம்பர்லேருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க மேம். ஏன்னா அந்த பழைய நம்பரில் நான் எடுக்கிறது இல்லைன்னொடனே புது நம்பர். நீங்கள் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? எஸ் மேம். ஏன்னா எனக்கு வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100 கால்ஸாவது எனக்கு வந்துடும் மேம். எதுக்காக? அதுதான் அவங்களுக்கு வந்து அப்போவே பொசசிவ்னஸ் ஸ்டார்ட் அப்ப நீங்க சொல்லிருக்கலாமே, நான் வந்து நம்ம ஜஸ்ட் indirectஆ- ஃப்ரெண்ட்ஸ் தான், ஏங்க இவ்ளோ 100 கால்ஸ் a day எதுக்காக நீங்க பண்றீங்க? நீங்க கூட அவாய்ட் இட் இல்லையா? நான் அப்போவே இன்டெரக்டாக சொல்லுவேன். எனக்கு அது டேரெக்டாக சொல்ல தெரியல, நான் இன்டெரக்டாக சொன்னேன் மேம். ஏன்னா நான் எப்போவுமே எது வந்தாலும் பாலிஷாக தான் சொல்ல ஆரம்பிப்பேன். இப்படிலாம் கால் பண்ணக்கூடாது, நான் இங்கே இருக்கேன், நான் வந்து இங்கே இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருந்திருக்கேன் மேம். ஆனால் அவங்க கேட்கறது இல்லை. அப்புறம் புது நம்பர்லேருந்து கால் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் இது யாருன்னு கேட்கணும், இவங்கன்னு சொல்லவும் நான் எல்லா நம்பரையும் சண்முகநாதன் சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மேம். சரி. அதுக்கப்புறம் ஒரு ஜான் இல்லை ஃபெப் இருக்கும் மேம், எனக்கு சரியாக மந்த் ஞாபகம் இல்லை. அப்போ வந்து என்கிட்ட நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் தான் சொன்னாரா? அவர் தான் மேம் ஃபஸ்ட் சொன்னார். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இல்லை எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வந்து எனக்கு லவ்லலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எல்லாமே என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னு சொன்னேன் மேம். அப்புறம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு யாரோ இருந்துட்டு போகிறாங்க, அதை பற்றி நீங்கள் பாதர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன் மேம். அதுக்கப்புறம் நான் எப்படி அவங்க ஏதாவது சாஃப்ட்வேர் வச்சுருக்காங்களா எனக்கு தெரியல, நான் என்னோடய சிம்மு எந்த நேமில் இருக்குது, என்னோட இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கரெக்டாக சொன்னாங்க மேம். என்னோடய சிம் கார்டு வந்து என்னோடய பெரியம்மாவோட நேமில் இருக்குன்ற விஷயம் எனக்கு தெரியாது மேம். ஏன்னா என்னோடய புது சிம் கார்டு எனக்கு எப்படி வந்துச்சு, வாங்கி கொடுத்தாங்கன்ற விஷயம் எனக்கு தெரியாது. அது யாரு வாங்கி கொடுத்தாங்க? எனக்கு எங்கள் பெரியம்மா வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் அந்த பழைய சிம் என்னாச்சு? அந்த ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இல்லை மேம், அந்த சிம் தான் எனக்கு எங்கள் பெரியம்மா வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது வந்து யார் ப்ரூஃபில் இருக்குன்னு எனக்கு தெரியாது மேம். யாரோ அந்த நம்பர் தான் நீங்க கொடுத்தது மேம். கொடுத்தீங்க? எஸ் மேம். ஓகே. அதுக்கப்புறம் அது கரெக்டா இவர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாரு. பண்ணிட்டு எனக்கு கேட்குறாரு மேம் என்கிட்ட, இந்த சிம் கார்டு வந்து மிஸ்ஸஸ் உஷா பாஸ்கருங்கிற நேமில் தானே இருக்குது, அது எப்படி அவங்க யார் உனக்குன்னு கேட்க ஆரம்பித்தாங்க மேம். நான் கேட்டேன், உனக்கு எப்படி எல்லாம் தெரியும்? எனக்கே எங்கள் பெரியம்மாவோட பேர் ஃபுல்லாக தெரியாது, ஏன்னா அவங்களோட ஃபேமிலியில் கொஞ்சம் பிரச்சனை, ரொம்ப டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் அந்த மாதிரி ஒரு பெரியம்மா மேம். சரி.
அதனால உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு நான் கேட்டதுக்கு, எப்படியோ தெரியும் நான் கண்டுபிடிச்சதெல்லாம் எனக்கு கண்டுபிடிக்க தெரியும். நான் நிறைய இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிலாம் சொன்னாங்க. நிறைய வேலைலாம் செய்கிறேன். நான் வந்து ஏதோ எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸில் வேலை செய்கிறேன்னு சொன்னாங்க மேம். ஆனால் அந்த இடத்துல அஹ், எந்த ஒரு விஷுவல் சேலஞ்சுக்குமே எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸில் வேலை கொடுக்க மாட்டாங்க மேம். ஆனால் அவங்க அன்னைக்கே என்கிட்ட சொன்னாங்க. அப்போ எனக்கு அது தெரியல, எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸில் வேலை செய்கிறதுனா எந்த இதில் அவங்க கொடுத்துருப்பாங்கன்னு எனக்கு சரியாக யோசிக்க தெரியல மேம். நான் விட்டுட்டேன். நமக்கு இவங்க வந்து ரொம்ப ரிலேட்டிவ்லாம் கிடையாது, நம்ம எதுக்கு இதை பற்றி பெருசாக பாதர் பண்ணணும்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டேன் மேம். அதுக்கப்புறம் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னோட உனக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் நீ யார் யார்லாம் பேசுகிற நம்பர்லாம் ட்ரேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்டோட நம்பர் எடுத்தாங்க மேம். என்னோட ஃப்ரெண்டு முத்து, அவங்க அங்கே இருக்காங்க மேம். அவங்களோட யாரு? என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மேம், என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் மேம். அப்போது அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி புவியை வந்து என்னை லவ் பண்ண சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க, ஏன்னா மொபைல்லேருந்து அதிகமான கால்ஸ் உங்களுக்கு தான் போகுது, அப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கேட்பாங்கன்னு சொன்னோன்னே அது எப்படி அவருக்கு தெரியும்? தெரியல மேம், எனக்கு அந்த விஷயம்லாம் So, உங்க கம்ப்ளீட் ட்ராக் ஹிஸ்டரி, போன்ஸோட ட்ராக் ஹிஸ்டரி அவர் எடுத்திருக்காரு. எடுத்திருக்காரு மேம். நான் யார் யார்ட்டெல்லாம் பேசுகிறேன் அந்த ஏன்னா நம்பர். அவர் அவ்வளோ உறுதியா சொல்றாருன்னா மேக்ஸிமம் போன்ஸ் நீங்க முத்துக்கு தான் பண்றீங்கன்னு சொல்லி ஆமாம் மேம், அது அவ்வளோ உறுதியா சொல்லியிருக்காருன்னா உங்க ட்ராக் ஹிஸ்டரி எடுத்திருக்காரு. எடுத்திருக்காரு மேம். போன் கால்ஸ் Yes, ட்ராக் ma'am. பண்ணியிருக்காரு. சரி, அதுக்கப்புறம் முத்துவுக்கு கால் பண்ணி சொன்னோடனே முத்து சொன்னா இல்லை வேண்டாம், ஏன்னா அவளுக்கு என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் மேம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ கூட அவள் என் கூட தான் படிச்சுக்கிட்டு இருக்கா. ஓகே. அப்போது அவள் சொல்லியிருக்கா, இல்லை புவியோட ஃபேமிலி சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியாது, அதனால் வேண்டாம், வெயிட் பண்ணுங்க, விட்டுருங்க அவளை, நீங்கள் விட்டுருங்க, அதனால் நீங்கள் வேறு யாராவது பார்த்துக்கோங்கன்னு சொன்னோடனே இல்லை வேண்டாம், நான் எனக்கு புவி தான் வேணும், நீ எதுவும் சொல்லாத முத்துன்னு சொல்லி அவட சண்டை போட ஆரம்பித்தாங்க. அப்புறம் முத்து சொன்னால் 1 year வெயிட் பண்ணுங்கள், படித்து முடிச்சு ஒரு ஜாப் செட்டில் ஆகட்டும், அதுக்கப்புறம் வேணால் பார்த்துக்கலாம், அதை பற்றி நம்ம யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்க அதை ரெஸ்பாண்ட் பண்ணதுனால தான் அவர் அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க அவரை காதலிக்கிறான்னு ஆமாம் மேம், காதலிக்கிறீங்கன்னு நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு தோண ஆரம்பிச்சு. நான் தான் அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாமல் விட்டெல்லாம் நான் எங்கேயுமே அதை வந்து இப்போ பாருங்கம்மா புவனா, மேம் புவனேஸ்வரி, த திங் இஸ் லைக் இப்போ நம்மளுக்கு ஒருத்தருக்கு அட்டென்ட் பண்ண வேணாம்னு நம்ம திங்க் பண்ணும்போது 1 time 2 times 3 times 4 times நம்ம சொல்லுவோம், புரிஞ்சுதா? எஸ் மேம். மறுபடியும் அவர் ஃபோன் பண்ணிச்சு, நீங்க ஃபோன் கால் அட்டென்ட் பண்ணும்போது தான் ஏதோ ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி இல்ல? ஆமாம் மேம், ஆனால் நான் வந்து ஃபோன் அட்டன் பண்ணலனாலும் அவங்க ப்ராப்ளம் ஆயிடுது மேம். ஏன்னா நான் ஃபோன் அட்டன் பண்ணலாம் அடுத்த கால் நேராக முத்துக்கு தான் மேம் போகுது. போயிட்டு வணக்கம்மா. வணக்கம் முத்து, மேம். வணக்கம் மேம். இப்போ நீங்க 2 பேரும் திக்கஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றாங்க புவி. நடுவுல ஒருத்தர் வந்திருக்காரு, ஓகே. சண்முகம். எஸ் மேம். அவர் யாரு, எப்படி, how did he get connected? புவிக்கும் அவருக்கு எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் வந்தது? அது இவ தான் மேம் சொல்லியிருந்தா. போன தடவை டிசம்பர் 8ஆம் தேதி நான் கான்வெகேஷனுக்கு போனேன். இந்த மாதிரி ஒருத்தவங்கள பார்த்தேன். இது மாதிரி வந்து ஒரு விஷுவல் சேலஞ்சர் என்கிட்ட மொபைல் கேட்டாங்க. நான் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் நான் யோசிச்சேன். அதுக்கப்புறம் சரி நம்மள மாதிரி ஒரு விஷுவல் சேலஞ்சர் பரிதாபமா இருக்கேன்னு சொல்லிட்டு மொபைல் கொடுத்தேன். ஆனா அவங்க வந்து அவங்க நம்பருக்கே மிஸ்டு கால் வாங்கியிருக்காங்க. அது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டதுக்கு இல்ல நான் வந்து நான் போனை எப்படி சொல்றது, டயல் பண்ணும்போது பக்கத்துல Ring ring போயிட்டே அடிச்சிருச்சுன்னு ரிங் சொன்னாங்க. போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப அவங்களே கட் பண்ணிட்டேன். அது கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொன்னா, ஐயோ இது மாதிரி ஃப்ராடா இருக்காங்க, இனிமே வந்து ஃபோன்லாம் இது பண்ணா நீ பேசாதன்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன் மேம். அதுக்கப்புறம் தான் மேம் ரொம்ப டார்ச்சர் ஆக ஆரம்பிச்சது. சரி முத்து, Video. இவ்ளோ தடவை இப்போ புவி சொல்ற என்னன்னா ஒரு நாளைக்கு 100 தடவை ஃபோன் பண்ணுவாராம். கண்டிப்பா மேம். அப்போ ஏன் இத பத்தி நீங்க உங்க ஹாஸ்டல்ல கம்ப்ளைண்ட் பண்ணலன்னு சொல்றேன்? மேம் இல்ல மேம், இதெல்லாம் போயிடுச்சுன்னா எங்க படிப்பு போயிடுமோன்னு எங்களுக்கு பயமா இருக்குது மேம். ஏன் யாரும் இது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி நாங்க பார்த்தது இல்ல. எங்க வீட்லயும் இந்த மாதிரிலாம் போக கிடையாது மேம். சோ அந்த பயத்தினால தான் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணல. எஸ் மேம். சரி, அந்த பையன் கிட்ட நீங்க சொல்லிருக்கலாமே, ஏன்பா மறுபடியும் ஃபோன் பண்ற, அதான் புவிக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாலே. மேம் எவ்வளவோ சொல்லியாச்சு மேம். நான் என்ன சொன்னேன்னா, எடுத்த உடனே இது மாதிரி வந்து முத்து இந்த மாதிரி என்ன லவ் பண்ண சொல்லு முத்துன்னு என்ன கேட்டாங்க. நான் இது சொன்ன வார்த்தை தான். 2 பேருமே டோட்டல் பிளைண்டு. நாளைக்கு குழந்தைன்னு பிறந்தது அப்படின்னா அது உங்களை பார்த்து வெக்கப்படுமே தவிர உங்ககிட்ட நல்லா வளராது. உங்களால பார்த்துக்கவும் முடியாது. தேவையில்லை. பிளைண்டு உள்ள கம்யூனிட்டியில சுத்தக்கூடாது. உங்களுக்கும் நல்ல பொண்ணு கிடைக்கும், இவளுக்கும் நல்ல பையன் கிடைப்பாங்கன்னு தான் மேம் நான் சொன்னேன். அதுக்கு உடனே நீ தான் பிரிக்கிற. சோ அவர் என்ன திங்க் பண்றாருன்னா நீங்க தான் வில்லி இந்த லவ் ஸ்டோரியில. எஸ் நீங்க தான் வில்லி. ஆனா இத பத்தி நான் ஒரு வார்த்தை கூட இவகிட்ட பேசினது என்கிட்ட கிடையாது. பேச மாட்டான் மேம். நான் சொல்லிடுவேன், அவன் அதை பற்றி பேசாத முத்து, நான் வந்து கிளாஸில் ரூமில் இருந்தால் அந்த ஃபோன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு, ஸோ இப்போயா நம்ம ஃப்ரீயாக இருக்கணும், நம்ம 2 பேர் நம்மளை வந்து பேசுவோம்னு சொல்லிட்டு அவளை நான் அதை பற்றி பேசவே விட மாட்டேன் மேம். அவளை ஆக்சுவலி நான் தான் அதுக்கு காரணம், அவளை பேசவே விட மாட்டேன். சோ இவ்ளோ நாளா அவர் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. பட் அவர் என்ன சொன்னாருன்னா, when I spoke to him, நான் அவர்கிட்ட பேசினேன். அவர் என்ன சொன்னாருன்னா, ஏதோ ஒரு 80,000 ரூபாய் ஏதோ உங்க வீடு, இப்போ நீங்க மறுபடியும் நீங்க சொன்னீங்க என் வீடு சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லைன்னு சொன்னீங்க. எஸ் மேம். அது என்னம்மா பிரச்சனை? அப்பாவும் அம்மாவும் இப்போ தனித்தனியாக பிரிஞ்சிருக்காங்க மேம். ஏன்னா அப்பா வந்து பயங்கரமாக தண்ணி அடிப்பாங்க, அதனால பிரிஞ்சிருக்கறனால இப்போ ஃபீஸ்லாம் வந்து அப்போ அப்பா ஒரு இடத்துல அம்மா ஒரு இடத்துல தான் இருப்பாங்க. எது?
அப்பா வந்து சென்னையிலயும் அம்மா சேலத்துலயும் இருக்காங்க முத்து ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? தண்ணி வேணுமா? மேம் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் மேம். அது என்ன பிரச்சனைனா 80,000 ரூபாய் வாங்கினேன்னு சொன்னா அது பெரிய விஷயம் இல்லை மேம். ஆனா நாங்க வாங்கல. ஆனா ஒத்த நோட்டு 80,000 ரூபாய் நான் பார்த்தது இல்லை மேம் இது வரைக்கும். ஒத்த நோட்டு 80,000 ரூபாயா? ஆமா மேம். அங்க விஷயம் எப்படி அதேதான் போயிருக்குன்னா விஷயமே இதுதான். முத்து வீட்லயே சரி எங்க காலேஜ்ல வந்து அன்னைக்கு பிரச்சனை பண்ணதும் சரி மேம். இந்நேரத்துக்கு எங்களோட ஸ்டடீஸ் ஸ்பாயிலா போயிருக்கும் மேம். ஏதோ மேம் ரெக்கமெண்டேஷனால எங்களை விட்டாங்க. நல்ல வேளை ஆசிரியர் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க சரி மேம். என்னாச்சு? இப்போ இந்த 80,000 ரூபாய் விஷயம் என்ன ஆக்சுவலி? மேம் ஆக்சுவலி அவ இது வரைக்கும் அவ எங்களுக்கு ஒரு 5 rupees கூட 5 பைசே கூட எங்களுக்கு கொடுத்தது கிடையாது மேம். நீங்க அவரை சந்திச்சிருக்கீங்களா? அன்னைக்கு மீட் பண்ண மேம். அதுக்கப்புறம் எங்க மீட் பண்ணீங்க? ட்ரெயின்ல மீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மறுபடியும் எப்போ மீட் பண்ணேன்? மறுபடியும் அந்த காலேஜ்ல proof வச்சு தான் கொடுத்தாங்க. பிரச்சனை காலேஜ்ல பண்ணாங்க. வந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ரூஃப் கொடுக்க. என்ன ப்ரூஃப்? அவன் என்கிட்ட வாங்கலங்கிறதுக்கான ப்ரூஃப் எல்லாம் இல்லம்மா, என்கிட்ட கொடுத்தா see, அவர் போன்ல டார்ச்சர் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் எதுக்காக அவரை மீட் பண்ண போனீங்க? மேம். நாங்க இல்ல மீட் பண்ணல மேம், நாங்க meet அவன் பண்ணல. தான் எங்க அவங்க தான் காலேஜ்ல வந்து college பிரச்சனை வந்திருந்தாங்க. பண்ணது. சென்ட்ரல் ஸ்டேஷன்ல நீங்க மீட் பண்ணீங்களாமே? சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கே நாங்க போகவே கிடையாது மேம். சென்ட்ரல் ஸ்டேஷன் எனக்கு தனியா போக தெரியாது. அப்போ நீங்க அவரை சந்திச்சதே இல்ல? நோ மேம். அவன் நாங்க மீட் பண்ண நாங்க எப்படி சொல்றது, நாங்க 2 பேரும் வந்து ஒண்ணு அவனுக்கு நான் வேணுங்கிறதுக்காக அவனால என்னென்னலாம் முடியுமோ அத்தனையும் அவன் சொல்லிக்கிட்டு அது இருக்கான். ஏம்மா உங்களை பார்த்து மட்டும் தான் அவர் சொல்றாரு தட் ஐ வாண்ட் பூவின்னு சொல்லி? அப்படி அப்படிலாம் என்ன இல்ல ஒரு மேம். வெறித்தனம்னு ஏற்கனவே அவனுக்கு இப்படி ஒரு இது மேம் இருந்திருக்கு. ஏற்கனவே திலகான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்காங்க. அது எப்படிமா உங்களுக்கு தெரியும்? அவங்களே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லிருக்காரு? இது மாதிரி நான் திலகான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். திலகா யாரு? தெரியாது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி திலகான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அது கூட என்ன See, விட்டுட்டு நான் என்ன சொல்றேன்னா அவர்கிட்ட பேச வேணான்னு நீங்க முடிவு பண்ணி எடுத்துட்டீங்க. இந்த டிசிஷன் எடுத்த பிறகு திலகா பத்தி நீங்க கேட்டிருக்கீங்க. நாங்க கேட்கவே நாங்க இல்ல கேட்கல மேம். மேம். மேம் போன் அவன் என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணும்போதே எப்படி தெரியுமா ப்ரொபோஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணதே இப்படிதான். புவி, நான் ஏற்கனவே திலகான்னு ஒருத்தைய லவ் பண்ணேன். ஆனா வந்து அவ வந்து என்கிட்ட இதே மாதிரி தான் என்கிட்ட 1 லட்ச ரூபாய் வாங்கிட்டு என்னை ஏமாத்திட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி சொன்னா மேம். So, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா நீங்க முத்துவும் புவியும் சண்முகமா பார்த்ததே இல்ல, சந்திச்சதே இல்ல. சந்திச்சிருக்கோம். எங்க? ப்ரூஃப் வாங்கும்போது ப்ரூஃப் வாங்குறது என்ன ப்ரூஃப்? அவன் தான் மேம் இந்த கொண்டு வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த லெட்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து எங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தா மேம். சேலத்துல என்னோட வீட்டுக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு அந்த சேலம் ஸ்டேஷன்ல வந்து எங்க வீட்டுல வந்து எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தான். நான் தான் எங்க அம்மாவை அமுச்சு வச்சேன். நீ போய் வாங்கிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி நான் தான் மேம் அமுச்சு வச்சேன். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா நீங்க 2 பேரும் சந்திக்கல, கட்டாயப்படுத்தி லவ் பண்ண சொல்றாரு, இமோஷனலா பிளாக்மெயில் பண்றாரு. எந்த ஆதாரம் இல்லாம இவர் என்ன ப்ரூஃப் கேக்குறாரு? நீங்க எந்த ப்ரூஃபுக்காக போறீங்க? அவர் தான் மேம். நாங்க 80,000 ரூபாய் நீங்க என்ன பணம் வாங்குனீங்கல்ல அது ஒரே நோட்டு 80,000 ரூபாய் நீங்க வாங்குனீங்கன்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அதுவும் போனாக்கு எப்படி தெரியுமா? போனா நீ வந்து என் கூட எல்லாம் மேம், முடிச்சுட்டு சத்தியமா நான் அப்படி சொல்லவே இல்லைங்க மேம். அது மேம் நீங்களே 80,000 பாருங்க ரூபாய் நாங்க வாங்கியிருக்கோம்னு சொல்றாருல மேம். அவங்க அம்மா மேல ப்ராமிஸ் பண்ண சொல்லுங்க. மேம். எதுக்குங்க மேம்? ஒவ்வொரு ஏங்க தடவையும் மேம் மேம் நாங்க வாங்கலன்னு எங்க அம்மா மேல நாங்க ஒரு ப்ராமிஸ் நிமிஷம் பண்ணி முத்து ஒரு நிமிஷம் மேம். ஒவ்வொரு தடவையும் மேம் எங்க மேல ப்ராமிஸ் பண்றது, ஜீசஸ் மேல ப்ராமிஸ் பண்றது. அப்ப நாங்களும் ஜீசஸ்னா அவனுக்கு இழிச்சவை. அப்ப அவங்க அம்மா மட்டும் ஒஸ்தியா மேம்? உண்மையா இருந்தா பண்ண சொல்லுங்க மேம். எங்கேயாவது பிச்சை எடுத்தாலும் அந்த காசை இப்பயே கொடுத்துட்டு போயிடுறேன். ஏன்பா? மேம் ஒரே நிமிஷம் மேம். பாருங்க மேம், அம்மா மேல எல்லாம் சத்தியம். அப்ப எங்க மேல மட்டும் என்ன ப்ராமிஸ் உண்மையா பண்ணீங்க? இருந்தா பண்ண சொல்லவே இல்ல. வேண்டியதுதானே? இல்ல நீங்க கொடுத்திருக்கீங்கன்னா ஏங்க. அம்மா மேல சத்தியம் ஏன்னா? பண்றது எந்த தப்பு இல்லப்பா. வேணாம் மேம், நான் இல்லப்பா பேசல இல்லப்பா மேம். இல்லப்பா. மேம் உண்மையா இருந்தா பண்ண மேம், சொல்லுங்க. இல்ல இப்ப மேம், நேருக்கு இல்ல. நேரா நாங்க கேக்குறோம். அடிக்கடி இந்த மாதிரி அழுது நடிக்கிறது தான் மேம் நடிக்க- பிரச்சனை. நேருக்கு நேர் சத்தியமா நான் அழுகவே ஒரே இல்லைங்க. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். நீங்க என்ன சொன்னீங்க? Okay. சென்ட்ரல்ல வந்து உங்களை சந்திச்சாங்கன்னு சொல்றீங்க. ஆமா மேம். அவங்க வரவே இல்லைன்னு சொல்றாங்க. மேம் சத்தியமா வந்து என் கூட இல்லைன்னு சொல்லு. பொய் சொன்னேன்னு நான் வச்சுக்கோ. வரவே இல்ல மேம். பொய் சொன்னா அப்புறமா சத்தியமா நீ மேம், கடவுளாவே வேணா சொல்லு. இப்படி சொல்லலாமா? சத்தியமா நீ என் கூட இல்ல. Virginity உண்மையா test சொல்லு, என் எடுத்து கூட இல்ல. Virginity மேம், test எடுத்து பார்க்கலாம் மேம். Virginity மேம் test எடுத்து சொல்றேன் தப்பா பார்க்கலாமா? நினைச்சுக்காதீங்க மேம். சத்தியமா சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா என்னோட ஆத்தர் தாங்க முடியல மேம். சத்தியமா நீ என் கூட இல்லையா? உண்மையா சொல்லு. நான் ஒண்ணு உன் கூட அப்படி நீல இருக்கவே திலக இல்லையா? பண்ற மாதிரி பொய் என்ன சொல்லிட்டு கேக்குறீங்க? கையெடுங்கப்பா, கையெடுங்கப்பா. பொய் சொன்னீங்கன்னா என் கூட உண்மையா பொய் சொன்னேன்னு வச்சுக்கோ. உன் கூட கண்டிப்பா பட்டு நான் போய் 10 பேர் கூட போய் மேம் பாருங்க மேம். மேம் உண்மையா இருந்தா அந்த 80,000 ரூபாய் வாங்குனது உண்மையா இருந்தா இவ இப்ப கூட உண்மையா இருந்தா அவங்க அம்மா மேல சத்தியம் பண்ண சொல்லுங்க மேம். ஒத்துக்குறோம் மேம். நாங்க தான் சொல்றோம்ல மேம். நாங்க கண்டிப்பா எங்க பிச்சை எடுத்தாலும் அந்த காசை கொடுத்து போயிடுறோம் மேம். 80,000 ரூபாய் பணம் தேவைன்னு தானே இவர் அதுவும் கம்பெனி ஒத்த சொல்லுங்கப்பா. நோட்டு. அது ஒத்த சொல்லுங்கப்பா. நோட்டு. அது என்ன ஒத்த நோட்டு அப்படி எழுதி கொடுத்திருக்காரா என்ன? இல்ல சொல்லிருக்காங்க அந்த மாதிரிலாம். பாருங்க மேம். ரெக்கார்டிங் காமிச்சா என்னடா மூஞ்சில எங்கடா வச்சுப்ப? எருவ மாடு. சத்தியமா சொல்லப் போனா மேம் இதுதான் மேம் உண்மைங்க. ஏன்னா மேம் அவங்க அம்மா மேல சத்தியம் பண்ண சொல்லுங்க. டேய், உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணு. அம்மா மேல சத்தியம் பண்ணு. ஃப்ராட் பண்ணி எதையும் அவங்க சாதிக்க கேக்குற போறது. கேள்விக்கு பதில் சொல்லுங்கப்பா. என்னங்க? உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணா விளக்கு என்ன? சரிங்க மேம், சத்தியம் பண்ணிடுறாங்க. அம்மா மேல சத்தியமா வாங்கினது நீ உண்மை. ஆனா ஒண்ணு, நீ போறதுக்குள்ள உங்க
நீ பாரு. ஆமா மேம். பரவாயில்ல விடு. சரி ஓகே மேம். அதுக்கப்புறம் நாங்க வந்து சில ரெக்கார்ட்ஸ் காமிக்கிறோம் மேம். அது இல்லன்னு சொல்லுங்க பாப்போம் மேடம். அவர் இல்லன்னு சொல்லுங்க. என்ன அதே மாதிரி- ரெக்கார்ட்ஸ்மா? நாங்க எங்களோட மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். மொபைல்ல இருந்து ஆமா அந்த அவன் பேசும்போது flex வந்து இதே எங்களோட டிவைஸ் ma'am, நாங்க ஒரே ரெக்கார்ட் நிமிஷம் பண்ணிருக்கோம் ma'am. மேம். இதையே பேசி பேசி அதான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்களா மேம், இது இதையே பாருங்கம்மா, பேசி இது பாருங்க. பேசி ஒரு தான் நிமிஷம், ma'am ஒரு forgery நிமிஷம். பண்றாங்க. ஒரு நிமிஷம். நீங்க கேட்ட மாதிரி அம்மா மேல சத்தியம் பண்ணிட்டாரு. அது உடனே செய்யலையே மேம். மேம் பாருங்க மேம், நான் இப்போ Ma'am, சத்தியம் ma'am, பண்ணவே முதல்ல மாட்டேன், உங்ககிட்ட ஆனாலும் சத்தியம் கேட்கும்போது- பண்ணிருக்கேன். இதுக்கு மேலேயுமே நம்ப மாட்டேங்கிறாங்க மேம் ma'am. இல்ல நான் மேம், என்ன எனக்கு ma'am ஒரே ஒரு பண்றது? டவுட் மேம். வாங்குனது உண்மையா இருந்தா ஆரம்பத்துல கேட்கும் போதே எங்க அம்மா மேல சத்தியமா நீ வாங்கிட்டு நான் சின்ன வயசுல இருந்து பண்ணதில்ல, நான் பண்ண மாட்டேன் முதல்ல அழுக ஆரம்பிச்சு, இப்ப எதுக்கு மேம் கடைசியா சரின்னு ஒத்துக்கிட்டு சத்தியம் பண்ணோம்? ஆரம்பத்திலே பண்ணிருக்க அப்படிலாம் வேண்டியது இல்லைங்க மேம், நான் ஏன்னா சின்ன வயசுல இருந்தே பாருங்க பண்ண மேம். மாட்டேன். இதேதான் அப்ப எங்க மேல சத்தியம் பண்ணலாம், ஏசு மேல உன் சத்தியம் மேல பண்ணலாம். நான் எப்பப்பா சத்தியம் பண்ண- ஏப்பா அந்த மாதிரி Ma'am, பண்ற? எத்தனை மாத்தி மாத்தி மேம் ஃபோன் பண்ணா ஒவ்வொரு டைம் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கும்போது இல்லப்பா புவி தான் எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லைன்னு சொன்ன பிறகு எதுக்கு மறுபடியும் அந்த பொண்ணை போன் Ma'am, பண்ணிட்டு சொல்லவே சொல்லவே இல்லைங்களா இல்லைங்களா ma'am? ma'am? அதுக்கு பாருங்க. பதில் சொல்லுங்க. ஒரு என்ன பொண்ணு சொல்லிருச்சு, ரொம்ப தெளிவா சொல்லிருக்கு. ஆமா இல்லப்பா எனக்கு காதல் அது மாதிரி எதுவுமே இல்ல. ம். அப்ப ஏன் மறுபடியும் அந்த பொண்ணு போன் பண்ணி நான் உன்னை காதலிக்கிறேன், அதுக்கப்புறம் முத்துக்கு போன் பண்ணி அந்த பொண்ணை என்ன காதலிக்க சொல்லு, ஏன்பா இப்படி மேம் எல்லாம்? அப்படியெல்லாம் சொல்லுங்க மேம், மேம், அப்புறம் எதுக்கு முத்து மேம் விட்டெல்லாம் நான் எனக்கு phone சொல்லுங்க பண்ண? மேம். அப்புறம் எதுக்கு மேம் அப்ப எனக்கு எதுக்காக phone பண்ண? முத்துக்கு யாரு phone பண்ணா? பண்ணீங்க? இவனுக்கு எனக்கு என்ன ஒரு நிமிஷம் நிமிஷம். வந்தா? மேம் நான் வந்து நான் யார் கூட பேசுறேனோ அந்த நம்பரை எப்படிதான் ட்ராக் பண்றேன்னு எப்படி தெரிய நீங்க track மாட்டேங்குது மேம். பண்றீங்க? அப்படிதான் Ma'am, முத்து ஒரே நம்பர் நிமிஷம் போயிருக்கு. பாருங்க மேம், இவங்களா தான் மேம் எஸ்எம்எஸ் பண்ணிருக்காங்க, நான் உங்கள்ட்ட சொன்னேன் இல்லைங்க ஒரு நிமிஷம்ப்பா. அந்த புவி கிட்ட இருக்கிற மொபைல் நம்பர் அவங்க சித்தியோட பெரியம்மாவோட பெரியம்மாவோடது மேம். பெரியம்மாவோடனா நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? என்னங்க மேம் பெரியம்மா வருதுங்களா ஆமா மேம்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க மேம். இல்ல ma'am, எஸ்எம்எஸ் போய் பண்ணாங்க. ma'am, ஒரே நிமிஷம் போய் ma'am. மேம். இல்ல, இதெல்லாம் பொய் பாஸ்கர்ல- பேசாதப்பா, சீரியஸா சொல்ற, பொய் பேசாத Ma'am, சரியா? ஏன் கிட்ட ஒண்ணு பேசாத. வந்து நீ பண்ணலன்னு சொல்லிட்டு போயிடு நீ சரியா? ஆல்ரெடி வேலையை வந்து போய் பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி என்கிட்ட fraud பேசாத. பண்ணாத, பொய் Ma'am க்கும் பேசாத, உனக்கும் தான் எதையும் வந்து conversation. பொய்யெல்லாம் பேசியெல்லாம் சாதிச்சிடாத சரியா? நான் பொய் பேசி சாதிக்க மாட்டேன், எனக்கு பொய் பேசி சாதிக்கணும்னா நான் இவ்வளவு தூரம் வரணும்னு எனக்கு அவசியமே இல்ல. ஓகேவா? சரியா? நான் கொடுத்தது Okay. உண்மை, எங்க அம்மா மேல Okay. சத்தியமே நான் பண்ண மாட்டேன் சத்தியத்திலேயே. ஆனா நான் ஆமா ஆமா பண்ணிட்டேன் அதோ எவ்வளவு சரியா? போராட்டம் நான் எவ்வளவு சத்தத்தை நான் போராட்டம். பண்ணிருக்கேன். ஆனா நான் பொய்யெல்லாம் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல புவி. நீ வேணும்னு நினைச்ச 33 அரியர் வச்சிருக்கல அதை போய் இவன் கிளியர் பண்ண துப்பு அதெல்லாம் வந்து இங்க பாரு, அதெல்லாம் வந்து நீ சொல்ல வேண்டிய ரூல்ஸே கிடையாது சரியா? அப்புறம் என்ன அப்புறம் love ஏன் பண்றது? நான் அரியர் எதுக்கு வைக்கிறேன், எதையோ accept வச்சிட்டு பண்றேன்? போறேன் ஒரு நிமிஷம். சரியா? என்ன அதெல்லாம் லவ் உனக்கு பண்ற தேவையா? அப்படின்னு சொன்னேன்னா நான் எனக்கு மேம் எனக்கு வந்து ஒரு கண்டிப்பா ஒரு படிச்ச மாப்பிள்ள அட்லீஸ்ட் நான் ரொம்ப படிச்சவங்களாம் கேட்கல மேம். அட்லீஸ்ட் நல்ல ஒரு ஜாப்ல இந்த இருக்கவங்கள பொண்ணுக்கு இருக்கிற வேணும் மாதிரியாவது ஏத்த மாதிரியாவது வேணும். அவன் இந்த கலரையும் அந்த கலரையும் பாருங்க. பாக்கலாம் விடு 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 மேம். நான் இப்படி சரியா? எந்திரிச்சு ஆனா நின்னா வந்து எல்லாம் பண்ற வரைக்கும் பண்ணுவீங்களாமா. நான் வந்து மேம், பாருங்க என் தலைமையில மேம், அதான் கத்தி பாருங்க தொங்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை என்னால எந்திரிச்சு தடுக்க முடியுமா மேம்? அது எப்படி இருக்கிற குட்டைக்கு எப்படி மேம் நான் பண்ண முடியும்? பரவாயில்ல விடு விடு. மேம் நீங்க கொஞ்சம் எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா இந்த ரெக்கார்டிங் எல்லாம் நான் காமிச்சிடுறேன் மேம். இப்ப சொன்னால மேம் என் கூட சத்தியமா சொல்லுனேன் எனக்குள்ள எதுவுமே இல்ல, நமக்குள்ள எதுவுமே முடியலன்னு இவன் வாயிலே சொன்ன ரெக்கார்ட் இருக்கு. மேம் அத வந்து காட்டுமா? இவங்களா சொல்ல வச்சதுங்க மேம், பாருங்க மேம் அதெல்லாம் இல்ல இவங்களா போன்ல சொல்ல பேசுறது வச்சது. எப்படி மேம் போன்ல நான் சொல்ல பேசுறது எப்படி முடியும்? மேம் சொல்ல வைக்க முடியும்? டேய் சண்முகி சொல்லுடா, நம்ம காசு என்ன மேம் சொல்ல வைக்க சொல்ல முடியும்? முடியும். நீங்க வேணா கேளுங்க. அதான் பாருங்க மேம் மேம், எங்க என்ன பேக் அதெல்லாம் மட்டும் இங்க எடுத்துட்டு வரதுக்கு அரேஞ்ச் பண்ண சொல்லுங்க மேம். நான் எஸ் மேம். காமிக்கிறேன் எங்க பேக் அந்த உன் பர்ஸ் வந்து சரி. அந்த நீ அட்டை என்னை கொலம்பரட்டல் மிரட்டவே இல்ல, அடிக்கவே இல்லல்ல. இல்ல இல்ல மேம் யார் சூரிய கத்தி எல்லாம் வந்து ஸ்டேஷன்ல புடிங்க தெரியாதுங்கம்மா, வச்சிருக்காங்க. ஏதோ சபரீஷ்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸா நிறைய ஆமா. மேல் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் வந்து எல்லாருமே சொல்லி மேம், சொல்லி இல்ல கொடுக்குறாங்க. மேம் அவங்க எல்லாம் மேம் இல்ல மேம் ஆக்சுவலி எங்க ரிசோர்ஸ் சென்டர்ல நாங்க 4 பேர் தான் கேர்ள்ஸ் இருக்கோம் மேம். மத்த எல்லாரும் பாய்ஸ். அவனுக்கு என்னன்னா போனா யார்கிட்ட பேசினாலும் அவனை லவ் பண்ணி அது என்னப்பா இப்படி ஒரு possessiveness? அப்படியெல்லாம் இல்லைங்க மேம். எனக்கு புரிய இல்ல, மாட்டேங்குது. அப்படியெல்லாம் நான் அந்த சொல்லவே பொண்ணு- இல்லைங்க மேம். அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணலைன்னா தெளிவா சொல்லிடுச்சு. ம். ஏன்பா அந்த பொண்ணுக்கு பின்னாடி இப்படி ஏன் எத்தனை நடக்கிறீங்க? இல்லைங்க number மேம், அப்படிலாம் இல்லைங்க மேம். சத்தியமா வந்து நான் இப்ப சொன்னனாலதான் மேம் இவ்வளவு தூரம் நம்பி மேம் இருக்கேன். இந்த மூஞ்சா ஆனா லவ் பாருங்க பண்ற மேம். மூஞ்சா மேம். மேம் எனக்கு அப்புறம் அதான் ஏன் நாங்க பாருங்க தப்பு மேம். செஞ்சிருந்தா பாருங்க போலீஸ் உண்மையாவே. ஸ்டேஷனுக்கு சொல்றதுல யா, உங்களுக்கு எப்படி மேம் இரு, தைரியமா என்னை நம்ம லவ் இப்படி பேச பண்ணும்போது இந்த முடியும்? மூஞ்சா வந்து லவ் பண்றப்ப தெரியல. மேம் என்கிட்ட இதெல்லாம் இருக்கும்போது வந்து இந்த மூஞ்ச வந்து தெரியல. மேம் இல்ல மேம் இப்பதான் வந்து என் இப்ப மூஞ்ச நான் பார்த்தா தான் கண்டாவே வந்து தெரியுது உனக்கு. நான் தான் வந்து விஷுவல் சேலஞ்ச் நடந்து போயிட்டு சரியா? இருக்கேன். அப்ப என் கூட வர இவனை கூட்டிட்டு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு எதுக்கு மேம் பண்ணுவாங்க? ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் தனியா பிரைவேட்டா எங்கேயாவது போகணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும்ல மேம். இவனால அது ஓகே கிடைக்குமா ஓகே மேம்? விட்டு இவனால அது நீ கிடைக்குமா இப்ப மேம்? எங்கேயாவது போனாலே கரெக்டா லேடிஸா பார்த்து அண்ணா அண்ணான்னு போய் விழுறது அது எப்படி மேம், மேம் முடியும்? மேம் பாருங்க மேம், அதான் நீங்களே சொல்றதெல்லாம் கேட்டுக்கோங்க மேம். என்னென்ன சொல்றாங்களோ நான் அவ்வளவுக்குமே ஓப்பனா சொல்றேன் பாத்துக்கோங்களேன். நீ வந்து இந்த புவி, இந்த ஆனா ஓப்பனா சத்தியமா சொல்றேன் அடிக்கடி வேற. ஆனா எதுவுமே ஓப்பனா சொல்றதே நீங்க கிடையாது. என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கும் பூவிக்கும் தொடர்பு இருந்ததுன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா இருந்ததுங்க மேம். கண்டிப்பா சத்தியமா இல்ல மேம். இருந்ததுங்க மேம். அவன் மேம், சொன்ன நீங்க ரெக்கார்டிங் வேணா ஒரே நிமிஷம் மேம். அந்த டெஸ்ட் எடுத்து பாப்பாங்க இல்லைங்களா மேம், அதை எடுத்து பாருங்க மேம். பாத்துட்டு இல்ல எனக்கு அப்படின்னா நீங்க இல்ல அப்படின்னா மேம் ஒரே நிமிஷம் மேம். இல்ல அப்படின்னா நீங்க என்னை கொன்றுங்க மேம், இதே இடத்துல கொன்றுங்க மேம். நான் சத்தியமா இழந்துடுறேங்க மேம், என் உயிரே விட்டுறேங்க மேம். சத்தியமா நான் என் உயிரே விட்டுறேங்க மேம். இப்படிதான் வேண்டாம் அடிக்கடி மேம். பில்டப் பண்றது எனக்கு யாரும் பண்ண build up எல்லாம் மாட்டாங்க. இதெல்லாம் சத்தியமா நான் பில்டப் பண்ணலைங்க மேம், எதுவும் பண்ணலைங்க மேம். அம்மா மேல சத்தியமா சத்தியமா. செத்துருவானான்னு கேளுங்க. நான் உங்க இதையே அம்மா சத்தியமா செஞ்சிடறேங்க. செத்துருவியா?
கண்டிப்பா சரி செத்துறேன். நான் டெஸ்ட் எடுக்க நான் ரெடியா இருக்கேன் கண்டிப்பா இல்ல உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்லு செத்துருவியா? செத்துருவியா இதே எடுத்து டெஸ்ட் எடுத்து காமிக்கிறோம் சத்தியமா நான் செத்துறேன். ஏ உங்க அம்மா சத்தியமா மேல உங்க சொல்லு, அம்மா மேல விளக்கெண்ணெய். சொல்லு சொல்லுயா இல்ல இங்க ஸ்லிப்பர்ஸ் அங்க பாருங்க மாதிரி சொல்லு. இல்ல பரவாயில்ல என்ன என்ன இந்த உண்மையே தேவையில்லை எனக்கு உங்க அம்மா மேல சத்தியமா ஏன்னா என்ன செத்துறியா இதே இங்க எடுத்து இருக்கிற அத்தனை பேரும் என்ன பார்த்து என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல ஸ்லிப்பர்ஸ் இங்க இருந்து பாருங்க சொல்லு. ஏன்னா உன்னால நாங்க பண்ண பாடலாம் போதும். இவாஜினிட்டி டெஸ்ட் எடுத்தா உங்க அம்மா மேல சத்தியமா செத்துருவியான்னு சொல்லி இப்பயே எடுத்துக்கலாம் ஏன்னா அதான் 1.5 நான் வருஷம் பிரச்சனைக்கு ஒரு நான் முடிவு வரும். சாகணும் தானே உங்களுக்கு எல்லாம் என்ன ஆமா. நீ கண்டிப்பா யாரு செத்துறேன். எங்களுக்கு நீ செத்தா எங்களுக்கு எங்களுக்கு எனக்கு என்ன எங்களுக்கு என்ன நீ அவ்வளவு பெரிய இவனா நீ சரி ஒரு நீங்க விஷயம் சொன்னீங்க சொல்றேன். 4 தடவை இந்த பசங்களை கூட்டிட்டு வெளியில போயிருக்கீங்கன்னு சொல்லி எங்கெங்க போனீங்க? நான் வந்து கேட்டு பாருங்க மேம். நான் உங்களை கூட்டிட்டு போய் விசாரிக்க இல்லைங்க மேம். நீங்க ஏசுமா, அந்த கிளம்புங்க hotel ல மேம். பார்த்து ஒரே நிமிஷம் மேம். உட்காருங்கப்பா, அதாவது உட்காருங்கப்பா, உட்காருங்கப்பா. இல்லைங்க மேம். தகிரியமா வந்து நான் கண்டிப்பா மேம் சத்தியமா சொல்ல போனாங்க மேம் ஹோட்டல்ல அங்க போயிட்டு அந்த ஓனர் அண்ணா அந்த ஒரு அண்ணாவெல்லாம் இருக்காங்க மேம். அந்த அண்ணாவை நான் கொண்டு வந்து தரேங்க மேம். அது நீங்க விசாரிச்சு பாருங்க. ஒரே நிமிஷம் மேம். கொண்டு வந்து காட்டுறேங்க மேம். அந்த அண்ணாட்டே கேட்டு பாருங்க மேம். கண்டிப்பா கேட்டு பாருங்க மேம். நாங்க வந்து வந்தது உண்மையா, தங்கியிருந்தது உண்மையா, அன்னைக்கு பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு போனோம். வாங்கி சாப்பிட்டது உண்மையா, பிரியாணி சாப்பிட்டேன் என் கூட வந்து இவன் கூட பிரியாணி சாப்பிட நம்ம பொய் பாயசம் பித்தலாட்டம் சாப்பிட்டேன் பேசாத. எங்க வீட்டுக்காரருன்னு சொன்னியா என்ன? வீட்டுக்காரரா? இந்த மூஞ்ச வீட்டுக்காரன் சொன்னா நான் சூசைட் பண்ணிக்கலாம் மேம் இப்ப கூட. சரி இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா 80,000 ரூபாய் அவங்க வாங்கிட்டலன்னு சொல்லி. சரி அது ஒத்த note. மேம் ஒரே நிமிஷம் மேம். நம்ம அப்படியே வரோம் மேம் கதைக்கு. அவங்க வாங்கலன்னு தானே மேம் சொல்றாங்க. சரி 80,000 ரூபாய் அவங்க வாங்கல சொல்லிட்டாங்க. சரிங்க மேம். நீங்களும் சொல்லிட்டீங்க விட்டுடுங்கன்னு சொன்னீங்க. ஏன்னா அவங்க கிட்ட ப்ரூஃப் இல்லன்னு சொல்லி. இல்லைங்க மேம். ப்ரூஃப் எல்லாம் வந்துங்க மேம். ஒரே நிமிஷம். நான் என் பேக் கொடுத்தாங்கன்னா நான் கண்டிப்பா எடுத்து காட்டுறேங்க. எடுத்து காமிச்சு அதே ப்ரூஃப் தான் அங்கே அதே இருக்கும். ப்ரூஃப் தான் அவங்கிட்டே இருக்கு இல்ல மேம் என் ப்ரூஃப் இந்த ப்ரூஃப் எல்லாம் வந்துங்க மேம். நான் ஜெராக்ஸ் எடுத்துட்டு போயிட்டுங்க மேம். கமிஷனர் ஆபீஸ்ல கொடுத்தேங்க உட்காருங்கப்பா, மேம். உட்காருங்கப்பா. இல்லைங்க மேம். நான் நின்னே பேசிக்கிறேன். மச்சான், ஒழுங்கா வேணா, வேணா, உட்காருங்கப்பா. ஜெராக்ஸ் சொல்லு ஒழுங்கா சொல்லு இல்லைங்க மேம். ஒரே நிமிஷம் Xerox. மேம். சூப்பரா ப்ரொனவுன்ஸ் பண்ற சூப்பர் ஆ. இப்படிதான் வச்சிருக்கணும் மச்சான் நீ வேற யா மச்சான் ப்ளீஸ் சொல்லு ப்ளீஸ் இல்ல மச்சான் ப்ளீஸ். சண்முகம் உங்க சித்தி வந்திருக்காங்க. வணக்கம்மா. என்னம்மா பேரு? சுபாஷினி. என்னம்மா அது இன்னும் உண்மை அது 80,000 ரூபாய் கொடுத்தது? அது எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. இவங்க பணத்தை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லல. சொல்லல. ஆனா இந்த பொண்ணை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்கான். என்ன இந்த சொல்லிருக்காங்க? மாதிரி லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். இவ்வளோ லவ் பண்றான்னு தான் இவன் என்கிட்ட சொன்னான். அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. ஆமா. ஆனா இந்த பொண்ணு போன் பண்ணி நீங்க கேட்டு அந்த போன் என்கிட்ட உங்க சித்தி ஒரு நாள் பேசினாங்கன்னு கேட்டு பாருங்க மேம். இல்ல. ஒரு நாள் என்கிட்ட பேசுறேன். எனக்கு என்னை அவ்வளவு அசிங்கமா கேக்குறாங்க மேம். மேம், ஏன் அப்படியெல்லாம் உன்னால இருக்க கேட்கவே முடியலையா? இல்லைங்க மேம். உனக்கு என்ன அப்படி தகன்னு எரியுதான்னு கேக்குறாங்க மேம். பேசுனேன்னு வச்சுக்கோவே எங்க சித்தி பத்தி தேவையில்லாம சொன்னா அவ்வளவுதான். நீ மூடிட்டு செத்துருவ. உட்காருங்க. சத்தியமாவே உண்மையா இல்ல சித்தி. உண்மையா பொய் கேளு. சொல்லுது பாருங்க. சரி இரு பேசலாம். அன்னைக்கு அவங்க சித்தி என்ன அப்படி கேக்குறாங்க மேம். போன்ல கேட்டாங்களா இல்லையா மச்சான்? ஸ்பீக்கர்ல போட்டு கேட்டியா இல்லையா? ஸ்பீக்கர்ல போட்டு நானும் தானே கேட்டேன் அதான் கேட்டேன் நீ எதுக்கு வச்சா சும்மா விட்டான்னு பதிலுக்கு என்ன கேளுன்னு சொன்னா நான் தான் இல்ல வேண்டாம்னு சொல்லி கட் ஒரே ஒரு பண்ணிட்டேன். நிமிஷமா ஒரே ஒரு நிமிஷம். இப்ப என்ன பிரச்சனைனா 80,000 ரூபாய் எல்லாம் இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா நான் அந்த பொண்ணு இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றதை நான் லவ் பண்ணதே இல்ல சொல்லி. சரிங்க மேம். இப்ப இதுக்கு என்ன முடிவு? இவனை எங்க கூட அனுப்பிச்சு விட்டுருங்க மேம். இது மேம், செட் சும்மா ஆகாது. அனுப்ப சரி முடியாது ஆகுமா? அதான், சரியா செட் அதான். ஆகுமா அது? மேம் ஒரு நிமிஷம் மேம். இவன் நீங்க எந்த அளவுக்கு நல்லா பாத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு தடவை வந்து இந்த லவ் பத்தி என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணும்போது ப்ரொபோஸ் பண்ண அது ஒத்துக்கலன்னு சொன்னப்ப என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஹார்ட் பேஷண்ட் புவி. நான் வந்து எனக்கு வந்து உன்னை தவிர வேற யாரும் இல்லை. நீ தான் வந்து ரொம்ப அஃபெக்ஷன்லாம் காமிப்ப. உன்னை பார்க்கும்போதே உன் முகத்தை பார்க்கும்போதே தெரியுது. எங்க மாமா வீட்டில் நான் எப்படி பார்த்தா இவனுக்கு ஒரு நிமிஷம். இவனுக்கு ஒரு மாமா வீடு கோயம்புத்தூர்ல இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற மாமா வீட்டுல இருந்து நான் சாப்பிடும்போது வந்து பாருங்க மேம், என் பிளேட்டை என்னால போய் எட்டி உதைப்பாங்க. பேசுறாங்களோ, எட்டி வச்சு அந்த வீட்டோட வெளில போக அத்தனை சொல்லியிருக்காங்க பொய்யுமே வந்து அப்படின்னு சொல்லி பாருங்க. சொல்றாங்க. பாருங்க அப்படி அதே மாதிரி எங்க சித்தி வீட்டுல நான் நல்லா பாத்துக்க மாட்டாங்கன்னு தான் அவன் சொல்லியிருக்கானே தவிர ஒரு நாளும் போய் சொன்னேன்னு வச்சுக்கோ புவி இங்க ஒரு பாத்துக்கோ. நாளும் யாருமே அவன் அப்படி உங்க சொல்ல ஃபேமிலிய மாட்டாங்க. வந்து என்னைக்குமே அவன் இது பண்ணி பேசுனதே கிடையாது. இப்படிலாம் சொல்லிதான் அவன்கிட்ட லவ் பிச்சை தான் கேட்டிருக்கானே தவிர என்னைக்குமே வந்து உங்க ஃபேமிலி பத்தி நல்ல விதமா சொன்னதே கிடையாது. புவி, ஒரு இங்க கல்யாணம் ஆனா பாத்துக்கோ. கூட நம்ம 2 பேரும் வந்து தனி கொடுத்தன பையன். எங்க வீட்டுல நல்லா பாத்துக்க மாட்டாங்க. அதுவும் எங்க So, சித்தி இந்த எங்க விஷயம் மாமா எல்லாம் நீங்க பேசியிருக்கீங்க. இதெல்லாம் டீப்பா அப்போ, பேசியிருக்காங்க. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம். ஆ, நீங்க சொன்னீங்க நான் பேசவே இல்லைன்னு சொல்லி. கேட்டு அப்ப இவ்ளோ விஷயங்கள் நீங்க பேசிருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்க 2 பேருக்கு நடுவுல ஏதோ பேச்சு நடந்திருக்கு. நான் நீங்க தான் சொல்றேன் பேசுறீங்க. இது இல்ல, மாதிரி இல்ல, இல்ல. பேசாதன்னு இல்ல இல்ல சொல்லிட்டேன். இல்ல இல்ல புவி, இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அந்த பையன் தேவையில்லைன்னு சொன்னீங்க. அப்ப ma'am. இந்த பேச்சு இவ்ளோ விஷயம் எதுக்காக நீங்க கேக்குறீங்க? ஒரு பொண்ணு நான் உனக்கு வந்து இஷ்டம் ஒரே இல்லைன்னா, நிமிஷம், ஒரே நிமிஷம். அவன் ஃபேமிலி பத்தி பேசுறானா, அவன் மாமா பத்தி பேசுறானா, சித்தி பத்தி பேசுறானா, தப்பா பேசுறானா, இதெல்லாம் எதுக்கு நீங்க கேக்குறீங்க? உங்களுக்கு தான் அந்த பையன் கிட்ட இன்ட்ரெஸ்ட் எனக்காக தான் மேம் கேட்டா இல்லம்மா. முத்து ஒரே நிமிஷம் ma'am, ஒரே நிமிஷம். சோ டெஃபினட்டா உங்க 2 பேருக்கு நடுவுல ஏதோ பேச்சு நடந்திருக்கு. எதுவுமே இல்ல. ஏன்னா இல்லம்மா இத நான் ஒத்துக்க மாட்டேன்.
ஏன்னா இவளுக்காக தான் மேம் நான் கேட்டிருக்கிறது. ஏன்னா இவ வந்து இல்ல இவளுக்காகவோ இவளுக்காகவோ அவனுக்காகவோ நான் கேட்கலமா. நான் உங்ககிட்ட கேட்டது நீங்க 2 பேருக்கு நடுவுல போன் கன்வர்சேஷன் நடந்திருக்கா இல்லையா, அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் கண்டிப்பா பேசவே மாட்டேன் மேம். உங்ககிட்ட நான் பேசினதே இல்ல. நான் அட்டெண்ட் பண்ணி என்ன பண்ணணும் மட்டும் கேட்டு பாருங்க மேம். ஸ்பீக்கர்ல போட்டு நான் பாட்டு ஒரு நிமிஷமா பக்கத்துல இவங்க 2 பேரும் மீட் இல்ல அவரோட போன்ல நாங்க ட்ராக் நாங்க போன் கால்ஸ் ட்ராக் பண்ணிருக்கோம். அதுல நைட்ல இவங்க 2 பேரும் நிறைய பேசிட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா அந்த ஹிஸ்டரி எங்க கையில இருக்கு. நான் ஏதாவது பேசுனது மட்டும் உனக்கு காமிக்க சொல்லுங்க மேம். அவன் பேச நான் ஸ்பீக்கர்ல போட்டு நான் பாட்டு வச்சிருவேன் மேம். திட்டதான் செஞ்சிருக்கேன். எத்தனை இப்போ கூட நான் தான் இல்ல பண்ணுவேன். பட் நான் என்ன கேக்குறேன்னா எதுக்காக பேசணும்னு கேக்குறேன். ஒரு தட்ட நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னா எதுக்காக போன் டிஸ்கனெக்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். நடிச்சிட்டு போட்டோம், சைலண்ட்ல போடுங்க. இவன் இப்படி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்கற ஒரே காரணத்துக்காக நம்ம 3 சிம் கார்டு மாத்திருக்கேன். இதோட இது 3வது சிம் கார்டு. எல்லாம் ஓகேமா, நீங்க 10 சிம் கார்டு மாத்துங்க, அத பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. ஓயாம ஃபோன் ஆனா வரனால நீங்க 2 பேரும் பேசிட்டீங்க. சரிம்மா, நீ சிம் கார்டு மாத்திட்ட, உன் நம்பர் எப்படி இவனுக்கு தெரியும்? நான் தான் இல்ல இவன் தான் வந்து எனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்தா. அப்புறம் இவளுக்கு ஃபோன் பண்ணி இவ தான் யாரை ஃபோன் பண்ணாலும் வந்து ட்ராக் பண்றானே. நான் எப்படி பண்ண முடியும்? நம்பர் ஒரு நம்பர் என் கையில இருக்கு, அந்த நம்பர் தான் அந்த பையன் கையில இருக்கு. சரி, அந்த போன்ல அவன் பண்ணிட்டு இருக்கான். நான் அந்த சிம் சேஞ்ச் பண்றேன்னா அந்த நம்பர் அந்த பையன் கையில அவனுக்கு எப்படி தெரியும்? மேம் இல்ல மேம், ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா ஒரு தடவை எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நுங்கம்பாக்கம் ரைட்டர் இன்ஸ்பெக்டர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி நான் பேசுறேமா, இந்த மாதிரி வந்து நீ வந்து 80,000 ரூபாய் வாங்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இது வந்து இப்ப ரீசன்ட்டா அது எல்லாமே சேர்த்து அதான் மேம் இந்த சிம் கார்டு. அது வந்து எப்படின்னா இல்ல மொத்தமா நீங்க 3 சிம் கார்டு இதெல்லாம் நாங்க அங்க கேட்டுட்டோம். ஆனா 3 சிம் கார்டு சேஞ்ச் பண்ண பிறகு அந்த 3 நம்பர்ஸும் இந்த பையன் கையில எப்படி வந்துச்சு? இந்த நம்பர்லாம் இவன் என்ன இது இந்த 3 நம்பர் அவன் கையில எப்படி வந்துச்சு? என்ன அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. என்ன மிரட்டி வாங்குனது மேம். நீங்க அவன் மிரட்டினால நீங்க மிரட்டிடுவீங்களா? மேம் அவன் பேசுறத ரொம்ப கண்டிப்பா இல்ல, கண்டிப்பா இல்ல மேம். உங்க 2 பேரும் சந்திச்ச பிறகு யாராவது உங்களை மிரட்டினா நீங்க பயந்துக்கிற குரூப்ல இல்ல மேம். இல்ல மேம், ஒரே நிமிஷம் மேம். நாங்க பயப்பட மாட்டோம் மேம். ஆனா எங்க வீட்ல என்ன மேம் சொல்லுவாங்க, எவனுக்கோ எவளுக்கோ பிரச்சனைனா நீ எதுக்கு நடுவுல போற, நீ அதனால வந்து அந்த பொண்ணு நம்பர் கொடுத்து விட்டுரு. சரி சரி சரி, ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் முத்து. அவர் போன் பண்ணி உங்களை மிரட்டினார்னு நீங்க சொல்றீங்க, அதனால தான் நீங்க அவன் நம்பரை கொடுத்தீங்க. எஸ் மேம். எஸ் மேம். அந்த டைம்ல நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாமே, நீங்க வீட்ல தானே இருந்தீங்க. எஸ் மேம். எங்க வீட்டுக்கே இவ வந்தப்பவே நான் சொன்னேன், அப்பயாவது அம்மா போலீஸ்ல உங்க கம்ப்ளைண்ட். வீட்டு அட்ரஸ் எப்படிப்பா இந்த பையனுக்கு தெரியும்? அதான் நான் கேக்குறேன். ஒரே தடவை தான் நீங்க சந்திச்சிருக்கீங்க, நீங்க சொல்றீங்க. ட்ராக் பண்ணிருக்கேன். உனக்கு கேளுங்க. ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். கார்டை வச்சு ட்ரேஸ் பண்றதுக்கு ஒரு நிமிஷம். உங்க சிம் கார்டு நீங்க சொன்னது பேரு உங்க பெரியம்மா பேர்ல. சோ அட்ரஸ் கண்டிப்பா உங்க பெரியம்மாவோட வீடு தான் இருக்கும். எஸ் இல்ல இவரோட சிம்ல ட்ராக் பண்ண என்னோட வீட்டுக்கு மேம். வீட்டுக்கு எப்படி வந்தாரு? ஏன் சிம் எங்க அப்பா ப்ரூஃப்ல தான் மேம் இந்த இருக்கு. பொண்ணோட வீட்டுக்கு எப்படி வந்தாரு? புவி வீட்டுக்கு. புவி வீட்டுக்கு வரவே இல்லையே. அது ஸ்டேஷன்ல வச்சு தான் வாங்குனது. இப்போ நான் புவி வீட காட்றேன் மேம். ஒரே நிமிஷம். திருப்பூர் போய் இந்த பொண்ணு வீட்ல அந்த திருப்பூர்ல சித்தி திருப்பூர்ல எங்க ஊர் அம்மா கிடையாது. கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த அது ஸ்டேஷன்ல பஸ் ஸ்டாப்ல தான் வச்சு கொடுத்தா. வீட்டுக்குள்ளே வந்தாங்க. இப்போ நான் காட்றேன் மேம் அவங்க வீட. இப்போ நான் காட்றேன் மேம். நீங்க வேணா அவங்க அட்ரஸ் தெரியலையா? சரி போய் பாரு. ஆனா போய் பாரு. ஆனா அந்த வீட்டுக்கு நீ வந்தியா? வெளில தான் நின்னுட்டு இருந்த. ஸ்டேஷன்ல தான் நின்னுட்டு இருந்த. போய் பித்ராட்டம் சேலம் ஜங்ஷன்ல தான் மேம் நின்னுட்டு வீட்ல இருந்தா. நம்ம ரெண்டு பேரும் பாருங்கம்மா, இவ்வளவு நேரம் நீங்க பேசுனீங்க, கருப்பால அடிப்பேன் அதெல்லாம் சொன்னீங்க. ஆனா உண்மை இதுதான். நீங்க 2 பேரும் சந்திச்சிருக்கீங்க, அது முத்துக்கும் நல்லா தெரியும். அந்த பையன் ஏதோ அவன் ஸ்டார்ட் பண்ணா, நீங்களும் வெகுளித்தனத்துல அதை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. அந்த விஷயம் ரொம்பவே சீரியஸா வந்து இப்ப முடிஞ்சிருக்கு. அது உங்க கேரியர்ல வந்து அது எஃபெக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே நீங்க அதை சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. சடனா எங்களுக்கு இந்த பையனை தெரியாது, நாங்க இந்த பையன் கிட்ட நாங்க பேச மாட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கீங்க. ஏன்னா நீங்க உங்க பேரண்ட்ஸ்க்கு ஆன்சரபிள். அவங்க 4 கேள்வி கேட்பாங்க, அதுக்கு பதில் உங்ககிட்ட இல்ல. சோ இமிடியேட்டா நீங்க எடுத்த ஸ்டாண்ட் என்னன்னா, இந்த பையனை எங்களுக்கு தெரியாத, அவன் தான் எங்களை டார்ச்சர் பண்ணான்னு சொல்லி. ஆனா டெஃபினெட்லி உங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. அது இன்னைக்கு அவ வாயாலே வந்திருக்கு. ஏன்னா சித்தியோட ரெஃபரன்ஸும் மாமாவோட ரெஃபரன்ஸும் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல தான் ஒரு பையன் ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங்ல இதெல்லாம் சொல்ல முடியாது. இவ்வளவு நேரம் உங்க பேச்சு கேட்டிருந்தேன், நீங்க சிரிச்சீங்க, நானும் சிரிச்சேன், நீங்க விளையாடுனீங்க, நானும் விளையாடிட்டு இருந்தேன். ஆனா உண்மை இதுதான். சோ பெட்டர் இந்த உண்மை இங்க ஒத்துண்டு பிரியனா பிரிஞ்சிடுங்க, அவ்வளவுதான். அவன் வாழ்க்கையை பார்க்கட்டும், நீங்க உங்க எஜுகேஷனை பாருங்க. ஏன்னா 2 பேர் இப்ப நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு பையன் பார்த்து வச்சிருக்கான். சரி, அது ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருந்திருக்கும், நான் வேற எதுவும் சொல்லல. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை இனிமே கண்டினியூ பண்ண வேணாம். அவன் வாழ்க்கையை பார்க்கட்டும், அவன் நல்லா வாழட்டும். அவன் அப்பா அம்மாக்காக அவன் வாழணும், நீங்க உங்க அப்பா அம்மாக்காக வாழணும். உங்க கேரியர் இருக்கு, எம்ஃபில் பண்ணணும்னு ஆசை இருக்கு. எம்ஃபில் பண்றது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்ல, புரிஞ்சுதா?
இட் ரிக்வயர்ஸ் a lot of time, lot of commitment. unnecessary இது மாதிரி பிரச்சனைகள் வந்து உங்க கேரியரை அது பாதிக்க வேணாம். புரிஞ்சுதா? ஸோ இனிமே நீங்க நான் உங்ககிட்ட சொன்னேன் சண்முகம், ஓகே மேம். இது மாதிரி கேர்ள்ஸை பார்த்தேன், நம்பர் வாங்கினேன், அது உங்க வயசு கோளாறுன்னு நான் சொல்லுவேன். ஆனா எதுவுமே உண்மை இல்லப்பா. உண்மையான காதல் இது இல்ல. உண்மையான காதல் உங்க அப்பா அம்மா, அதுதான் உண்மை. புரிஞ்சுதா? இனிமே இந்த முட்டாள்தானே நீங்க பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு காசு சம்பாதிக்கிறீங்க. அது உங்களால காப்பாத்திக்க முடியலன்னா உங்க சித்தி இங்க இருக்காங்க, அவங்க கையில கொடுங்க. அக்கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணி உங்க அக்கவுண்ட்ல பேங்க்ல போட சொல்லுங்க. இல்லாட்டி உங்க அப்பா அம்மாக்கு போய் கொடுங்க. ஓகே மேம். ஒரு நல்ல பையனோட கடமை இதுதான். ஓகே மேம். கண்டிப்பாக என்னோட சான்ஸ் இதுதான் மேம். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா தான் மேம் மெயின் எனக்கு உயிரை. ஏன்னா நான் கஷ்டப்பட்டது எங்கள் அப்பா அம்மா. இது பாருங்கப்பா, 80,000 கொடுத்த பிறகு இதெல்லாம் யோசிக்கிறது முட்டாள்தனம். இதெல்லாம் முதல்ல யோசிச்சிருக்கணும். ஒரு பொண்ணை பார்த்தேன், லவ் பண்ணேன், கம்பெனி, இதெல்லாம் பிலிம் இல்லப்பா. ஒரு படத்துல பார்த்தோம், சந்திச்சோம், உட்காந்தோம், பேசணும், போனை ஷிப் பண்ணோம், நம்பர் கொடுத்தோம், 80,000 ரூபாய் கொடுத்தேன், இதுதான் காதல். இதெல்லாம் காதல் இல்லம்மா, இதெல்லாம் ஃபேரி டேல். பாருங்க மேம், எப்படி எல்லாம் ஏமாத்தணுமா அப்படி எல்லாம். ப்ளீஸ் இது பாருங்கப்பா, இனிமே அவங்கள தொல்லை சேவ் பண்ணாதீங்க. இல்ல மேம். ஒரு நல்ல பையனா உங்க கேரியர் மேல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகே. ஒரு நல்ல வேலை பார்த்து வைக்கிறது அது எங்க கடமை. புரிஞ்சுதா? ஓகே மேம். 3 மாசத்துக்கு அப்புறம் எங்க கிட்ட வாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வேலை நாங்க தேடி வைக்கிறோம். ஓகே மேம். புரிஞ்சுதா? ஆனா இதுக்கப்புறம் இவங்களை நீங்க டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஒரு நிமிஷம் நான் பேசிட்டு இருக்கேன். புரிஞ்சுதா? அப்படி அவன் ஏதாவது செஞ்சானாமா ஓகே ரொம்ப தப்பான நடவடிக்கை நாங்க எடுப்போம். கண்டிப்பா மேம், எடுங்கன்னு தான் நான் சொல்றேன். புரிஞ்சுதா? எடுங்க. அது நல்லா அவனுக்கு சொல்லி வைங்க. சரிங்க. அவனை கூட்டிட்டு போங்க. தேங்க்ஸ் மேம். சரிப்பா, நன்றி. முத்து, புவி, நல்லா படிச்சிருக்கீங்க. ஆனா ஓவர் எஜுகேஷன் சில நேரத்துல ஓவர் கான்ஃபிடென்ஸா மாறுது. புரிஞ்சுதா? அது மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ்ல வைங்க. ஏன்னா இது மாதிரி சிரிக்கிறது, கிண்டல் பண்றது, அந்த பையனும் விஷுவலி இம்பேர்ட். இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இவ்வளோ படிச்சிருக்கீங்க, ஒரு பேசிக் சென்ஸ் ஆஃப் கல்ச்சர்னு ஒன்று இருக்கு, ஒரு எஜுகேஷனுக்கு ஒரு வேல்யூன்னு இருக்கு. அதனால தான் நீங்க எஜுகேட்டட் கிளாஸ்ன்னு நம்ம சொல்றோம். ஆனா இப்படி நீங்க பிஹேவ் பண்ணீங்கன்னா ஐ எம் சாரி டு சே, ரொம்ப தப்பான விஷயம். இந்த மச்சான் மச்சி இங்க உட்காந்து பேசுறது, அந்த பையனை பார்த்து கிண்டல் பண்றது, சப்பலை கேத்தி அடிப்பேன்னு சொல்றது, வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு அடிப்பேன்னு சொல்றது, இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். அண்ட் ஐ திங்க் இது எல்லாமே ஒரு ஃபன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க. ஒரு ஈகோ ஸ்டேட்டஸ், அதுக்காக தான் நீங்க இந்த ஃபோன்ஸ் அட்டென்ட் பண்ணி சரி கொஞ்ச நாளைக்கு இது பண்ணலாம் பார்ப்போம், அது ஒரு ஜாய்ஃபுல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக நீங்க பண்ணிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு அது டோட்டலாவே உங்க மேல பேக் ஃபயர் ஆயிருக்கு. விஷயம் உங்க காலேஜ்ல இருந்து வழியில எடுக்க நீங்க டிஸ்மிஸ் ஆகிற லெவலுக்கு வந்து நிக்கிறீங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்ல, பாக்குற எல்லா நேயர்களுக்கும் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, ப்ளீஸ் டீனேஜ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், இந்த ஃபோன் நம்பர்ஸ் கொடுக்கறது, ஃப்ரெண்ட்ஷிப்ல ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் லவர்ஸா மாறி அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லி ஒருத்தரை பிளாக்மெயில் பண்றது, இதெல்லாம் தேவையே இல்லை. இந்த டைம் எல்லாம் நீங்க கன்ஸ்ட்ரக்டிவா உங்க கேரியருக்காக யூஸ் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். இது ஒரு பெரிய பாடம். இவங்களும் இந்த விஷயம் இங்க வந்து முடியும்னு நினைக்கல ஃபோன் நம்பர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது. ஆனா இப்ப நீங்களே பாக்குறீங்க, அந்த பையனோட கேரியரும் போயிடுச்சு, அவன் சொல்ற மாதிரி 80,000 ரூபாயும் போயிடுச்சு. இப்ப இவங்க சொல்ற மாதிரி ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணலன்னா அவங்க கேரியர் அவங்க காலேஜ்ல இருந்து வெளியில டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்கன்னு அந்த பயத்துல அவங்க செஞ்சு சொல்லல. குட் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனா அட்வைஸ் கொடுக்கறது ஒரு குட் ஃப்ரெண்டுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் தெரியுமா முத்து? கரெக்டான அட்வைஸ் கொடுக்கறது. புரிஞ்சுதா? அட்வைஸ் எல்லாருக்கும் கொடுக்கலாமா, ஆனா கரெக்ட் அட்வைஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பா உங்க 2 பேருக்கு நடுவுல இல்ல உங்க 3 பேருக்கு நடுவுல ஒரு தொடர்பு இருந்திருக்காது. என்ன தொடர்புன்னு எனக்கு தெரியாது. ஃப்ரெண்ட்ஷிப்பாவும் இருக்கலாம், ஜஸ்ட் ஒரு டைம் பாஸாவும் இருக்கலாம். சரிப்பா நம்ம வாழ்க்கையில ஒரு 3-4 மாசம் சரி ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காகவும் இருந்திருக்கலாம். ஆனா அது தப்பான விஷயம். மறுபடியும் இப்படி ஒரு அட்டெம்ப்ட் ப்ளீஸ் நீங்க செய்யாதீங்க. நல்லா படிங்க, நல்ல ஒரு லைஃப் பார்ட்னரை பாருங்க, வாழ்க்கையில செட்டில் ஆகுங்க. புரிஞ்சுதா? சரியா? ஓகேம்மா, நன்றி.
நடக்கக்கூடாது நடந்துச்சு. 2 பேர் சந்திக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி ஃபோன் நம்பர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவரும் பாவம் அந்த பொண்ணை நம்பி ஒரு லைஃப் பார்ட்னராக வாழ்க்கையில் செட்டில் ஆகணும்னு சொல்லி 80,000 ரூபாய் கொடுக்குறாரு. ஆனால் இவங்க அந்த மாதிரி எந்த பணம் நாங்கள் வாங்கலைன்னு சொல்கிறாங்க. நடந்திருக்க கூடாது. பட் இப்போ நம்ம பார்க்கும்போது இப்படி தான் நடக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுறாங்க, ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல வந்த பிறகு வேணாம், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளுக்கு தேவையில்லைன்னு அவங்களே ஃபீல் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரையும் நல்லா அட்வைஸ் பண்ணி அவரை நாங்கள் அனுப்பி வச்சுருக்கோம். இவங்ககிட்டையும் அவங்க படிப்பு மேலே அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி தான் இங்கேருந்து அனுப்பி வைக்க போகிறோம். இவங்க 2 பேரும் அவங்க வாழ்க்கையில் முன்னேறுவாங்க, ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவாங்க. இந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ நேர்களே, வேற ஒரு உண்மையான சம்பவத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.